சின்ன மருமகளில் அடுத்து நடக்கப் போகும் சம்பவங்கள் குடும்பத்தையே தலைகீழாக மாற்றும் அளவுக்கு பரபரப்பாக அமையப் போகின்றன. மண்டபத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவத்துக்குப் பிறகு சேதுவின் மனநிலை முற்றிலும் மாறிவிடுகிறது. குழந்தையை கையில் தூக்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்த சேது, சுற்றிலும் இருந்தவர்களின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அமைதியாக நின்றார். ஒருவர் பின் ஒருவராக வந்து, இது உன் குழந்தை, உன் ரத்தம், உன் வாரிசு, இதை நீதான் வளர்க்க வேண்டும் என்று கூறியபோது, அவர் மனதில் ஏற்கனவே இருந்த குழப்பம் இன்னும் அதிகமாகிறது. தன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் செல்லப் போகிறது என்று தெரியாமல் நின்ற சேது குழந்தையின் முகத்தை பார்த்தபடியே ஆழ்ந்த யோசனையில் மூழ்கிவிடுகிறார். அந்த நேரத்தில் தாமரையும் சாவித்திரியும் இணைந்து குழந்தையை சேது கையில் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். வெளியில் பார்ப்பவர்களுக்கு அது பாசமாக தெரிந்தாலும் சாவித்திரியின் மனதில் வேறு திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த குழந்தை மூலம் ஐஸ்வர்யாவையும் சேதுவையும் பிரிக்கலாம் என்று நினைத்த அவள் அதற்கான முதல் நகர்வை அங்கேயே தொடங்க முடிவு செய்கிறாள். சாவித்திரி குழந்தையை தூக்கி கொண்டு நேராக சேதுவிடம் வந்து நிற்கிறாள். இந்த குழந்தைக்கு அவன் கையில் கொடுக்கிறாள். அந்த வார்த்தைகள் சேதுவின் மனதை வேதனைப்படுத்தினாலும் குழந்தையை கையில் எடுத்தவுடன் அவனுடைய உள்ளத்தில் ஒரு புதுவிதமான பாசம் உருவாகிறது. குழந்தை அவனுடைய விரலை பிடித்து கொண்ட அந்த நொடியில் எல்லா சத்தங்களும் அவனுக்கு தொலைவில் போனது போல உணர்கிறான். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வரிக்கு அது பிடிக்கவில்லை. இப்போதுதான் கல்யாணம் நடந்திருக்கிறது. இவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது. குழந்தையை இப்படி நடுவில் கொண்டு வந்தால் என்ன ஆகும் என்று கேட்கிறாள். உடனே சாவித்திரி எதிர்த்து பேசுகிறாள். உண்மையை மறைக்க முடியாது. இது சேதுவின் குழந்தை, அதற்கான உரிமை இதற்கே இருக்கிறது என்று கூறி தன் நிலைப்பாட்டை உறுதியாக்குகிறாள். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரிக்க அங்கே இருந்தவர்கள் அனைவரும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் குழந்தை திடீரென ஆழத் தொடங்குகிறது. அந்த அழுகை சத்தம் ராஜாங்கத்தின் மனதை மிகவும் பாதிக்கிறது. குழந்தையை பார்த்தவுடன் அவனுடைய கண்களில் கருணை தோன்றுகிறது. பல நிமிடங்கள் எதுவும் பேசாமல் இருந்த ராஜாங்கம் இறுதியாக ஒரு முடிவை அறிவிக்கிறார். இந்த குழந்தை இந்த வீட்டை விட்டு எங்கும் போகாது. இது நம்ம வீட்டின் வாரிசு. யாரும் இதை பற்றி இனிமேல் விவாதிக்க வேண்டாம் என்று உறுதியாக கூறுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுகிறது. குறிப்பாக ஐஸ்வர்யா உள்ளுக்குள் கொதிக்கத் தொடங்குகிறாள். தன்னுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு குழந்தை அனைத்தையும் மாற்றிவிடுகிறது என்று அவள் நினைக்கிறாள். ஆனால் ராஜாங்கத்தின் முடிவை எதிர்க்க யாராலும் முடியவில்லை. சேதுவும் எதுவும் பேசாமல் குழந்தையை கையில் தூக்கி கொண்டு வீட்டிற்கு புறப்படுகிறார். வீட்டிற்கு வந்த பிறகும் அந்த குழந்தை பற்றிய பேச்சு மட்டுமே அனைவரின் மனதிலும் ஓட்டிக்கொண்டிருந்தது. ஐஸ்வர்யா வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் வெறுப்பில் எரிந்து கொண்டிருந்தாள். இந்த குழந்தை வந்ததிலிருந்து எல்லாம் மாறிவிட்டது. மாமா என்னை பார்த்தே பேசவில்லை என்று அவள் மனதில் நினைக்கிறாள். அந்த நேரத்தில் வீட்டில் முதலிரவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மலர்கள், விளக்குகள், வாசனைகள் அனைத்தும் புதுமண தம்பதிகளுக்காக தயார் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அந்த அழகான சூழலில் கூட ஐஸ்வர்யாவுக்கு மகிழ்ச்சி இல்லை. அவள் எதிர்பார்த்த வாழ்க்கை கையிலிருந்து நழுவிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அப்போது ஈஸ்வரி ஐஸ்வர்யாவை தனியாக அழைத்துச் சென்று பேசுகிறாள். நீ இப்போதே உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். சீக்கிரமே உனக்கும் சேதுவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும். அப்போதுதான் இந்த குழந்தைக்கு இங்கே இடம் இருக்காது என்று கூறுகிறாள். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவுக்கு சற்று நம்பிக்கையை கொடுத்தாலும் சேதுவின் தற்போதைய மனநிலையை நினைத்தால் அவளுக்கு பயமாக இருந்தது. அவர் என்னை பார்க்கவே இல்லை, என்னோடு பேசவே இல்லை. இப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரோடு வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்று கேட்கிறாள். அதற்கு ஈஸ்வரி, ஆண்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களை சரியான வழியில் கொண்டு வருவது மனைவியின் பொறுப்பு என்று கூறி அவளுக்கு பல ஆலோசனைகள் கூறுகிறாள். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் மனதில் ஆழமாகிறது. அனைவரும் சேது அறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் சேது குழந்தையை விட்டுவிட தயாராக இல்லை. மோகனா குழந்தையை தன்னிடம் வைக்கலாம் என்று கூறினாலும் சேது மறுக்கிறான். இது என்னோட பக்கத்திலேயே இருக்கணும் என்று கூறுகிறான். அந்த வார்த்தைகளை கேட்ட மோகனாவும் அமைதியாகி விடுகிறாள். இறுதியில் குழந்தையை கையில் தூக்கி கொண்டே சேது அறைக்குள் செல்கிறான். அவனை பார்த்த ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறான். குழந்தையை ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள் என்று கேட்கிறான். அதற்கு சேது, இனிமேல் இந்த குழந்தை நம் அறையில்தான் இருக்கும் என்று கூறுகிறான். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் மேலும் கோபப்படுத்துகிறது. அறைக்குள் ஏற்பட்ட அந்த உரையாடல் இருவரின் உறவையும் முற்றிலும் மாற்றுகிறது. இந்த குழந்தை இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும் என்று ஐஸ்வர்யா கேட்க சேது மிகவும் அமைதியாக பதில் சொல்கிறான். உன்னை நான் கல்யாணம் பண்ணியது கூட ஒரு குழப்பத்தில் எடுத்த முடிவு. இப்போ என் மனசு முழுக்க வேறு இடத்தில் இருக்கு. இந்த குழந்தைதான் எனக்கு ஆறுதல் என்று கூறுகிறான். அந்த வார்த்தைகள் ஐஸ்வர்யாவின் மனதை காயப்படுத்துகின்றன. அவள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காமல் போனது மட்டுமல்லாமல், ஒரு குழந்தை தன்னை விட முக்கியமானதாக மாறியிருப்பதை அவள் ஏற்க முடியவில்லை. சேது குழந்தையை அருகில் வைத்து தூங்கி விடுகிறான். ஆனால் ஐஸ்வர்யாவால் முழு இரவும் கண்மூட முடியவில்லை. இரவு முழுவதும் குழந்தையை பார்த்தபடியே இருந்த
ஐஸ்வர்யாவின் மனதில் ஆபத்தான எண்ணங்கள் உருவாகத் தொடங்கின. இந்த குழந்தை இல்லை என்றால் எல்லாமே சரியாகிவிடும் என்ற எண்ணம் அவளை ஆட்கொள்கிறது. சேது தன்னிடம் திரும்பி வர வேண்டுமெனில் இந்த குழந்தை அவன் வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அந்த முடிவு அவளுடைய மனதில் மெதுவாக ஒரு திட்டமாக மாறத் தொடங்குகிறது. மறுநாள் காலை சேதுவுக்கு சென்னையில் இருந்து முக்கியமான அழைப்பு வருகிறது. கட்சி தொடர்பான கூட்டத்திற்காக அவன் 2 நாட்கள் சென்னைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அந்த செய்தியை கேட்ட ஐஸ்வர்யா வெளியில் கவலையுடன் நடித்தாலும் உள்ளுக்குள் ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று மகிழ்கிறான். சேது சென்னைக்கு செல்லும் முன் குழந்தையை மோகனாவிடம் ஒப்படைக்கிறான். குழந்தையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி செல்கிறான். சேது வீட்டை விட்டு கிளம்பியதும் ஐஸ்வர்யா தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த தயாராகிறாள். மோகனாவிடம் சென்று நான் கோயிலுக்கு போகிறேன், குழந்தையையும் கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்கிறான். ஆரம்பத்தில் மோகனா தயங்கினாலும் ஐஸ்வர்யா மிகவும் பாசமாக பேசியதால் சம்மதித்து விடுகிறான். குழந்தையோடு தனியாக நேரம் செலவிட விரும்புகிறேன் என்று கூறிய அவளின் வார்த்தைகளை மோகனா நம்பிவிடுகிறான். குழந்தையை கையில் வாங்கி கொண்ட ஐஸ்வர்யா காரில் ஏறி கிளம்புகிறான். ஆனால் கோயிலுக்கு செல்ல வேண்டிய வழியில் அவள் வேறு திசைக்கு செல்கிறான். அவளுடைய மனதில் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே இருந்தது. குழந்தையை வீட்டிலிருந்து நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்பதுதான் அது. நகரின் ஓரத்தில் இருந்த ஒரு அனாதை ஆசிரமத்தை அடைந்தவள் யாரும் கவனிக்காத நேரத்தில் குழந்தையை அங்கே விட்டு செல்ல திட்டமிடுகிறான். குழந்தை அழுது கொண்டே இருந்தாலும் அவளுடைய மனம் கரையவில்லை. இனிமேல் நீ இந்த வீட்டிற்கு திரும்பி வரவே கூடாது என்று மனதிற்குள் கூறியபடி குழந்தையை ஆசிரமத்தின் வாசலில் விட்டுவிட்டு அங்கிருந்து வேகமாக கிளம்புகிறான். அந்த ஒரு செயல் அவளுடைய வாழ்க்கையை எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள் தள்ளப் போகிறது என்பது அவளுக்கு தெரியாது. வீட்டிற்கு திரும்பும் வழியிலேயே அவள் ஒரு நாடகத்தை தயாரித்து விடுகிறான். வீட்டுக்குள் வந்ததும் அழுது கொண்டு ஓடி வந்து குழந்தை காணாமல் போய்விட்டது என்று கதறுகிறான். அவளுடைய அழுகையை பார்த்த மோகனாவும் ராஜாங்கமும் பதறிவிடுகிறார்கள். என்ன நடந்தது என்று கேட்டபோது கோயிலில் குழந்தையை கீழே வைத்துவிட்டு சாமி கும்பிட் சென்றேன். திரும்பி வந்தபோது குழந்தை இல்லை என்று பொய் கூறுகிறான். அவள் கூறிய கதையில் ஏதோ தவறு இருப்பதாக ராஜாங்கத்திற்கு தோன்றுகிறது. ஏனெனில் அவளுடைய முகத்தில் இருந்த பதட்டம் உண்மையான துக்கமாக தெரியவில்லை. ஏதோ மறைக்கிறாள் என்ற சந்தேகம் அவனுக்குள் உருவாகிறது. அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது. பல வருடங்களாக உதவி செய்து வந்த அந்த அனாதை ஆசிரமத்திலிருந்து ராஜாங்கத்திற்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. வழக்கமான நன்கொடை குறித்து பேசிக் கொண்டிருந்த அவர்கள் அன்றைய தினம் ஒரு புதிதாக பிறந்த குழந்தை ஆசிரமத்தின் வாசலில் விடப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். அந்த தகவலை கேட்டதும் ராஜாங்கத்தின் மனதில் ஒரு மின்னல் போல் சந்தேகம் தோன்றுகிறது. உடனே அவர் அந்த குழந்தையின் புகைப்படத்தை அனுப்புமாறு கேட்கிறார். சில நிமிடங்களில் புகைப்படம் வந்துவிடுகிறது. அந்த புகைப்படத்தை பார்த்த ராஜாங்கம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். அது அவர்களுடைய குழந்தை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நொடியில் ஐஸ்வர்யா கூறிய பொய்கள் அனைத்தும் அவருக்கு புரிந்து விடுகின்றன. அவன் முகத்தில் கோபம் வெளிப்படத் தொடங்குகிறது. குடும்பத்தின் நம்பிக்கையை துரோகம் செய்து ஒரு பச்சிளம் குழந்தையை ஆசிரமத்தில் விட்டு வந்திருக்கிறாள் என்ற உண்மை அவரை கடும் மாத்திரத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் உடனே எதையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்க முடிவு செய்கிறார். முதலில் குழந்தையை பாதுகாப்பாக வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாகிறது. ராஜாங்கம் ரகசியமாக ஆசிரமத்திற்கு சென்று குழந்தையை அழைத்து வர திட்டமிடுகிறார். அதே நேரத்தில் ஐஸ்வர்யா தொடர்ந்து தன்னுடைய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள். குழந்தையை யாரோ கடத்தி சென்று விட்டார்கள் என்று கூறி அனைவரிடமும் அனுதாபம் பெற முயற்சிக்கிறாள். ஆனால் ராஜாங்கத்தின் பார்வை அவளுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. அவன் ஏதோ உண்மையை தெரிந்து கொண்டு விட்டான் போல தோன்றுகிறது. அந்த பயம் மெதுவாக அவளுடைய மனதை ஆக்கிரமிக்கத் தொடங்குகிறது. என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் அவள் பதட்டப்படுகிறாள். இதற்கிடையில் சென்னையில் இருந்த சேதுவுக்கு குழந்தை காணாமல் போன செய்தி தெரிவிக்கப்படுகிறது. அந்த செய்தியை கேட்டதும் அவன் அதிர்ச்சி அடைந்து உடனே வீட்டிற்கு கிளம்ப தயாராகிறான். குழந்தையை நினைத்து அவனுடைய மனம் உடைந்து போகிறது. இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று அவனுக்கும் தோன்றுகிறது. வீட்டிற்கு திரும்பியவுடன் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அவனுக்கு தெரியாமல் அந்த உண்மையின் மையத்தில் அவன் மனைவியே இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறப்போகிறது.